Dear students, 2-bit magnitude comparator அப்படின்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பேரட்டர் அப்படின்னா ரெண்டு இன்புட்டை வாங்கி அது கிரேட்டரா ஈக்குவலா இல்லை ஸ்மாலரா அப்படின்னு சொல்கிறது தான் கம்பேரட்டர். இதில் 2-bit கம்பேரட்டர் அப்படின்னா இப்போ இது வந்து 4-bit. 2-bit அப்படின்னா இது ரெண்டு மட்டுமே இருக்கிறது தான் 2-bit. இந்த 2-bitல இந்த இந்த 4 தான் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் 00011011 அப்படின்றது. ஸோ இப்போ இதில் அப்படியே டெசிமல் வேல்யூன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது 0, இது 1, இது 2, இது 3. 0 1 2 3 இந்த 4 காம்பினேஷன்ஸ் தான் இந்த 2-bitல வரும். இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா இப்போ ஏபி அப்படின்னு ரெண்டு இன்புட் இருக்கு. இந்த ஏல இந்த 4 காம்பினேஷன்ஸ்ல எது வேணா வரலாம், பியில் இந்த 4 காம்பினேஷன்ஸ்ல எது வேணா வரலாம். அப்படி வரும்போது ஏ வந்து கிரேட்டரா ஈக்குவலா இல்லைன்னா ஸ்மாலரா அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் வந்து 2-bit மேக்னிடியூட் கம்பேரட்டர் அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரூத் டேபிள் அப்படின்னும்போது இப்போ நம்ம ஏபி அப்படி மொத்தமாக சேர்த்தா 4 இருக்கு இல்லையா, 4 பாசிபிள் காம்பினேஷன்ஸ். ஓகே, A0 A1 B0 B1 அப்படின்னு எழுதிட்டு இந்த 4 காம்பினேஷன்ஸில் 0லேருந்து 15 வரைக்கும் வரும். இப்போ புதுசாக இல்லை யாராவது தெரியும்னா இந்த 8 4 2 1 அப்படின்னு போட்டு காயின்ஸ் மாதிரி நினச்சிட்டு இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8 அப்படின்னு 0லேருந்து 15 வரைக்கும் வரணும். ஸோ இதுதான் வந்து இன்புட்டு, அதாவது 4 காம்பினேஷன்ஸ். இது இன்புட் வந்ததுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அதே இதை இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து ஏ, இது வந்து பி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் மட்டும் சொல்கிறேன். இப்போ ஏ வந்து பிக்கு வந்து என்னன்னா ஈக்குவலாக இருக்கு. ஓகேவா, அதனால ஏ இஸ் ஈக்குவல் அப்படின்னு வரும். இப்போ ரெண்டாவது ரோவை செக் பண்ணோம்னா ஏ வந்து லெஸ் தென், ஏன்னா இப்போ இது வந்து 0, இது வந்து 1 டெசிமல் வேல்யூ. ஏ இஸ் லெஸ் தென். இப்போ நடுவில் நம்ம எங்கேயாவது போவோமா, ஸோ இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த வேல்யூ பார்த்தோன்னா இப்போ இந்த வேல்யூ வந்து 2 டெசிமலில். ஓகேவா, இது வந்து 0. இப்போ ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்றது இவ்வளோதான். லெஸ் தெனா ஈக்குவலா கிரேட்டரா கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ சப்போஸ் இங்கே பார்த்தோன்னா இது வந்து டெசிமல் வேல்யூ வந்து 3, ரைட்டா, இது வந்து 1. அப்போது ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்றது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா இந்த 4 இன்புட் எழுதிட்டு 4 பாசிபிள் காம்பினேஷன் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ண மாதிரி நம்ம நினச்சிட்டு இது ஏ, இது வந்து பி. இப்போ வந்து இதில் என்னவோ இந்த ஃபர்ஸ்ட் ரோ என்னவோ அந்த இடத்துல 1 போடணும். இப்போ வந்து ஏவும் பியும் ஈக்குவல், இங்கே 1 போட்டு மற்றதெல்லாம் 0. இப்போ இங்கே பார்த்தா ஏ வந்து லெஸ் தென், ஸோ லெஸ் தென்ல 1. ஸோ அதே மாதிரி வேற எங்கேயாவது பார்ப்போமா, இது என்னது, இப்போ இது பார்க்கும்போது ஏதோ 1 0 கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கா. ஆக்சுவலாக இது வந்து 2, இது வந்து 1, அதனால ஏ வந்து கிரேட்டரில் 1 போட்டுரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முடிச்சிடணும். இந்த இந்த டேப்லர் காலம் ஈஸி தான். இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன வரணும்னா கேமேப். இப்போ 4 இன்புட் இருக்கிறதுனால 16 பாக்ஸ் வரும், 3 அவுட்புட் இருக்கிறதுனால 3 கேமேப் வரும். ஸோ இதுக்கு ஒரு கேமேப், இதுக்கு ஒரு கேமேப், இதுக்கு ஒரு கேமேப். ஸோ 4 இன்புட்னால 16 பாக்ஸஸ், 3 கேமேப். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏ லெஸ் தென் பிக்கு பார்க்குறோம். இந்த ஏ லெஸ் தென் பிக்கு இந்த கேமேப் வரைஞ்சிட்டு எங்கெங்கெல்லாம் 1 வந்திருக்கோ அந்த 1 எல்லாம் அந்த பொசிஷனில் கரெக்டாக போடணும். மேக்ஸிமம் நிறைய பேர் கேமேப் தெரிஞ்சிருக்கோம். யாருக்காவது தெரியல, யாராவது 1 அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து ஏ லெஸ் தெனுக்கு பார்த்தோமா, இந்த 1 எல்லாம் எங்கே வந்திருக்கோ அந்த 1. சப்போஸ் இந்த 1 பார்த்தீங்கன்னா 0 1 1 0. ஸோ 0 1 1 0 இந்த 1. ஸோ அந்த ஏ லெஸ் தென் பியில் எங்கெல்லாம் 1 இருக்கோ அங்கெல்லாம் 1 போட்டு அதை குரூப் பண்ணால் இந்த 3 குரூப்பாக வருது. இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப். இந்த 3 குரூப்பில் எக்ஸ்பிரஷன் வரும். ஸோ இது A1 டேஷ் B1. ஸோ இதுதான் எக்ஸ்பிரஷன். ஸோ சப்போஸ் இந்த ஒன்றுத்துக்கு மட்டும் இந்த ஒரு குரூப்புக்கு பார்ப்போமா, இந்த ஒரு குரூப் 4 குரூப் பார்த்தோன்னா இப்படி வரும்போது இந்த 0 1 கேன்சல் ஆகிடும். இந்த 0 A1 டேஷ் 0ன்றனால. ஸோ இதுக்கு போகும்போது இந்த 1 0 கேன்சல் ஆகிடும். இந்த முதல் 1 இருக்கும் B1. ஸோ அதான் A1 டேஷ் B1. ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன் எழுதுனா கேமேப்பில் எக்ஸ்பிரஷன் வரும். இப்போ லெஸ் தெனுக்கு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் தென். இப்போ கிரேட்டர் தெனுக்கும் அங்கே பார்த்து எங்கெல்லாம் 1 வருமோ அங்கே 1 போட்டு குரூப் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷன் எழுதணும். இப்போ கிரேட்டர் தெனுக்கு வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு அப்படின்னும் போது மேபி ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இடத்துல என்ன சொல்கிறது கொஞ்சம் டஃப்னு ஃபீல் பண்ணலாம். பட் இது ரொம்ப சிம்பிள் தான். ஈக்குவல் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி தான் 1 வரும். இப்போ இது எதோட மெர்ஜ் ஆகாது. இப்போ மெர்ஜ் ஆகாதனால இந்த 4 டேர்மும் வரும். அதாவது இதுக்கு வந்து இந்த 0 0 0 0. இப்போ இதில் இருக்கிறது அப்படியே வந்து எல்லாமே டேஷ் அப்படின்னு வரும். இதுக்கும் அப்படியே 4 டேர்ம் வரும். ஓகேவா, இதை நீங்கள் அப்படியே பண்ணுவோம். இப்போ சப்போஸ் இந்த 1க்கு நான் பார்த்தேன்னா 1 1ன்றனால
A1 A0 அப்புறம் B1 B0 ப்ளஸ் இந்த ஒன்றுக்கு பார்க்கும்போது A1 A0 டேஷ் B1 B0 டேஷ் அப்படின்னு வரும். இதுதான் ஆக்சுவலாக இந்த ஒரு ஒன்றுக்கு இந்த எக்ஸ்பிரஷன், 2 ஒன்று, 3வது ஒன்றுக்கு, 4வது ஒன்றுக்கு, அப்படியே 4 இது வரும். இதுக்கு அடுத்தது இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு 2ல் A1 டேஷும் B1 டேஷும் காமனாக இருக்குது. ஓகேவா? அதனால் A1 டேஷும் B1 டேஷும் காமனாக எடுத்துட்டு இதை வச்சிடலாம். அதே மாதிரி இங்கே A1 B1 வந்து காமனாக இருக்கும். ஸோ காமனாக இருக்கிறத அதை எடுத்தாச்சு காமனாக இருக்கிறத. மீதி இருக்கிறத இதில் நீங்கள் இது இங்கேயே பார்த்தா அதை என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் எழுதி பார்க்கணும். நான் அதனால தான் அந்த கலரில் போட்டிருக்கேன். ஸோ இங்கே காமனாக இருக்கிறத எடுத்து மீதி இருக்கிறத எழுதியாச்சு. இங்கே காமனாக இருக்கிறத எடுத்து மீதி இருக்கிறத எழுதியாச்சு. அப்படி எழுதுனதுக்கப்புறம் இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஸோ அதனால் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு இது காமனாக எடுத்து இது ரெண்டுத்தையும் போட்டுடுறாங்க. ஓகேவா? இந்த காமனை இதுவும் அண்டர்லைன் பண்ணது காமன், அது இங்கே வந்துடுச்சு. மீதி இருக்கிறத இங்கே போட்டாச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, இதுதான் லாஸ்ட். இப்போ இங்கே வந்து ஏவோட இதுக்கு 0 0ன்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 1 1ன்னு வரும். இங்கே 1 1ன்னு கொடுத்தா 0 0ன்னு வரும். இப்போ என்ன அப்படின்னா 0 0 இல்லைன்னா 1 1 இப்படி இருக்கிறதுக்கு ஆன்சர் வந்து 1ன்னு வரும். அப்படி என்ன கேட் வந்து யூஸ் பண்ணணும், இதுதான் இந்த லாஜிக் கேட்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஆனால் இப்போ இங்கே டைரெக்டாக சொல்லிடுறேன். இப்போ இந்த இதுலேருந்து அடுத்த சிம்பிளிஃபிகேஷன் எப்படின்னா, இங்கே 0 0ன்னு இருந்தால் இங்கே 1 1ன்னு இருக்கும். இப்போ என்னன்னா 0 0ன்னு இருக்கணும், இல்லைன்னா 1 1ன்னு இருக்கணும். இப்படி இருந்தால் 1 வர கேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் நார் அந்த கேட். ஏன்னா எக்ஸ்ஆர் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஆர் கேட் அப்படின்வாங்க. எக்ஸ்ஆர் ஆர் மாதிரி இருக்கிற இன்புட்டுக்கு 1 வரும். அதான் எக்ஸ்ஆர் அப்படின்னா 0 1 1 0. எக்ஸ்நார்னா அதோட ஆப்போசிட் 0 0க்கு 1 1, இதுக்கு தான் 1 வரும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 0 0 1 1 இதுக்கு மட்டும் ஒன்று 0 0க்கு இருக்கணும், இல்லை 1 1க்கு வரணும் அப்படின்னா எக்ஸ்நார் கேட். ஸோ அதனால தான் A0 எக்ஸ்நார் B0, இது அப்படி இதுவும் அதே தான் எக்ஸ்நார். இவ்வளோ தான் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ இந்த 3 எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதியாச்சு. A greater than equal to less than. இது எழுதுனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சர்க்கியூட் டயக்ராம். சர்க்கியூட் டயக்ராமுக்கு நமக்கு என்ன வேணும்னா இன்புட், அதாவது இந்த ஒயரு. ஸோ ஃபஸ்ட்டு A1 A0 B1 B0 இது தேவை. கூடவே இந்த டேஷும் வருது இல்லையா, எல்லாம் இந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ள டேஷ் இருக்கனால A1 டேஷ் A0 டேஷ் B1 டேஷ் B0 டேஷ் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது ஒயர் தான். ஸோ எல்லாமே இந்த ஒயர் போட்டதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷனில் என்ன இருக்கோ அந்த மாதிரி கனெக்ஷன் எடுக்க வேண்டியது தான். ஸோ இதில் இப்போ அதே தான், இங்கே A1 A0 B1 B0 இது அப்படியே ஃபுல்லாக டேஷு நாட் போட்டிருக்காங்க. இப்போ நான் சாம்பிளுக்கு A greater than Bக்கு எக்ஸ்பிரஷன் எடுத்திருக்கேன். இந்த எக்ஸ்பிரஷன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பார்ப்போமா, A1 B1 இது வந்து அண்டு மல்டிப்ளைல இருக்குது. A1 B1 டேஷ் இதை பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், A1 இது எங்கேருந்து எடுக்கிறாங்க, B1 டேஷ் மல்டிப்ளை. அடுத்து இது ஒரு மல்டிப்ளை, அது A0 இது A0 B1 டேஷ் B0 மூணுமே மல்டிப்ளை. இதுவும் இந்த 3 இது இதுவாக தான் இருக்கும். ஓகேவா? இது மூணுத்தையுமே அதை இது மல்டிப்ளைன்றனால அண்டு கேட். இந்த 3 அண்டு கேட்டையும் எங்கே கொடுக்குறோன்னா ப்ளஸில் கொடுக்குறோம், ஆர் கேட். ஸோ அதனால் ஆர். இங்கே ஒரு ரவுண்டு இருக்குது, ஆக்சுவலாக இது தப்பு, ஆர் கேட் தான். இப்படி ரவுண்டு போட்டால் நாருன்னு வந்துடும், ஆக்சுவலாக இது ரவுண்டு வராது, ஆர் கேட் இதுதான் இது. ஸோ இதே மாதிரி அடுத்து நம்ம இது பார்த்தோம்ல எக்ஸ்நார் கேட் அப்படின்னு பார்த்தோம்ல, இது ரவுண்டு இல்லைன்னா எக்ஸ்ஆர், ரவுண்டு போட்டால் எக்ஸ்நார். ஆனால் பார்த்துருவோமா, இதோ எங்கே இருக்குது, இதோ இருக்கு இல்லையா, A0 B0 எக்ஸ்நார் அண்ட் A1 எக்ஸ்நார் B1. ஸோ இது ஒரு இது என்னது, A0 B0 இது A1 B1 ரெண்டுமே எக்ஸ்நார் போட்டு, இது எதுக்குன்னா இது மல்டிப்ளைல இருக்குது இந்த எக்ஸ்பிரஷன், அதனால அண்டு கேட் போட்டு ஈக்குவல் டு இப்படின்னு போட்டால் சர்க்கியூட் டயக்ராம் ஓவர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணுமா.